இன்னைக்கு நாம கைலைன் சால்ஸ்டைஸ் லோகோ கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த லோகோவை கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கலாம். இந்த செக்ஷனில் இருக்கிற விஷுவலை நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணோம்னா 4 எலிமெண்ட் இருக்குது. ஒன்று கோல்டன் ஆரஞ்சு ஃபில் பண்ண இந்த எலிமெண்ட், டார்க் க்ரீன் ஸ்ட்ரோக்கு, 3வது சிம்பாலிக்கான சன் விஷுவல், 4வது ஒரு கிரேடியன்ட் இருக்குது. அஃப்கோர்ஸ் இங்கே டைப்போகிராஃபி இருக்குது. இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெஃபரன்ஸ் இமேஜை ரீசைஸ் பண்ணி பொசிஷன் பண்ணிக்கலாம். இங்கே லாக் பண்ணிக்கலாம். Ctrl+2. முதல்ல ஒரு எலிப்ஸ் டூல் எடுத்துக்கலாம். அதுக்கு லெட்டர் எல் கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி பர்ஃபெக்ட் சர்க்கிள் எடுத்துக்கோங்க. இதுக்கு நாம் இந்த கோல்டன் எல்லோ கலர் ஃபில் பண்ணணும். இந்த ஃபில் ப்ராப்பர்ட்டி மேலே டபுள் கிளிக் பண்ணலாம். இந்த கலரை எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் சயன் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்குது. டபுள் கிளிக் அகைன், கொஞ்சம் மெஜெண்டாவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 18 மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு அவுட்லைன் ஆஸ் இட் இஸ் தேவையில்லை, நன் பண்ணிடலாம். இது இன்னொரு காப்பி பண்ணிக்கலாம். Ctrl+C, Ctrl+F பண்ணுங்க, அது மேலே பேஸ்ட் ஆகும். அலைன் பண்ண தேவைப்படாது. ஆல்ட்டும் ஷிஃப்ட்டும் ஹோல்ட் பண்ணி இந்த ஹேண்டில் மேலே கிராப் பண்ணி கொஞ்சம் உள்ளுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, இதுவும் இப்போ ஃபில் ஆகிருக்கு. நாம் அதை ஒரு ஸ்ட்ரோக்காக மாற்றிக்கலாம். ஸ்ட்ரோக் மேலே கொண்டு வரலாம். டபுள் கிளிக் பண்ணுங்க. இங்கே க்ரீன் பக்கம் எடுத்துகிட்டு போய் டார்க்கர் க்ரீனாக செலக்ட் பண்ணி ஓகே பண்ணிடலாம். ஃபில் இதுக்கு ஆஸ் இட் இஸ் நன் பண்ணிடலாம். இது ஒரு சைஸ் பண்ணி சைடில் வச்சுட்டு இப்போ இந்த ஆரஞ்சு சர்க்கிளில் மட்டும் ஆல்ட் ஹோல்ட் பண்ணி ஒரு காப்பி பண்ணிக்கலாம். இதுக்கு நாம் கிரேடியன்ட் கொடுக்க போகிறோம். இந்த ஸ்கை மாதிரி இருக்குது பாருங்கள். அதுக்கு கிரேடியன்ட் பேனலுக்கு வாங்க. ரேடியல் கிரேடியன்ட் இதுக்கு அப்ளை பண்ணுங்க. இப்போ ஆஸ் இட் இஸ் அப்ளை ஆகாது, ஏன்னா இங்கே அவுட்லைனுக்கு ஆக்டிவாக இருக்குது. அதை பின்னாடி தள்ளிடுவோம். இதை செலக்ட் பண்ணுவோம். இப்போ இது ஆக்டிவாக இருக்கும். இங்கே ரேடியல் செலக்ட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் அவுட்லைன் நன் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒயிட் அப்படியே இருக்கட்டும். இந்த பிளாக் ஸ்லைடர் மேலே டபுள் கிளிக் பண்ணுங்க. சயன் மட்டும் 100% கொடுத்துட்டு எல்லோ பிளாக் எல்லாத்தையும் 0 பண்ணிடுங்க. அப்புறம் இந்த டைமண்ட் மாதிரி இருக்குது பாருங்கள். இது ஒரு கண்ட்ரோலர். எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஒயிட் வேணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் இந்த ஸ்டேஜில் இவ்வளோ பண்ணிக்கிறேன். ஓகே, இதை இங்கே வச்சிடலாம். இப்போ ஆல்ட் ஹோல்ட் பண்ணி இது ஒரு காப்பி இங்கே வச்சிடலாம். இப்போ இந்த ஃப்ளேம் மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த ஃப்ளேமை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு பென் டூல் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணலாம். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கிராஸாக போகும். இப்போ இந்த ஸ்ட்ரோக் ஆக்சுவலி கிரேடியன்ட் ஃபில் ஆகிருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு டி ப்ரெஸ் பண்ணுங்கள். டிஃபால்ட் ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக் செட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ரோக்குக்கு நம்மளுக்கு ஃபில் வேணாம், நன் பண்ணிடலாம். இப்போ இதை அந்த கர்வியான ஃப்ளேம்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை கிரியேட் பண்ணணும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஜிக்ஸாக். இந்த சைஸ் 3 பண்ணிக்கலாம். ரிட்ஜஸ் பர் செக்மெண்ட் அப்படின்றத 5 பண்ணிக்கலாம். இங்கே ஸ்மூத் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஸ்ட்ரோக் வெயிட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 6 மாதிரி பண்ணிக்கலாம். ஆஸ் இட் இஸ் இது திக் அண்ட் தின் இல்லாமல் ஒரு பைப் மாதிரி இருக்குது. ஸோ அதை பண்ணுறதுக்கு இங்கே விட்த் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே விட்த் ப்ரொஃபைல் 4ன்னு இருக்கு பாருங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது திக் அண்ட் தின்னாக மாறிடும். ஸோ என்ன ஆச்சுன்னா, இது மேலேருந்து கீழேக்கு வந்திருக்கு. நமக்கு கீழேருந்து மேலேக்கு போகணும். அதை 2 விதமாக பண்ணலாம். ஒன்று, இதை செலக்ட் பண்ணி பென் டூல் எடுத்து இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். அப்போது ரிவர்ஸ் பாத் டைரக்ஷன் அப்படின்ற ஃபீச்சர் நமக்கு அவைலபிளாக இருக்கும். இல்லைன்னா ஆப்ஜெக்ட்டுக்கு வாங்க, பாத்துக்கு வாங்க. இங்கே இருக்குது பாருங்கள், இந்த செக்ஷனில் ரிவர்ஸ் பாத் டைரக்ஷன் அப்படின்னு கூட நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்ட், பாத், ரிவர்ஸ் பாத் டைரக்ஷன். இப்போ கொஞ்சம் லென்த்தியாக பண்ணிக்கலாம். ஆஸ் இட் இஸ் இது இப்போ ஸ்ட்ரோக் ஃபார்மில் இருக்குது பாருங்கள். ஸ்ட்ரோக் ஃபார்மில் இருக்குது. அதை நம்ம ஒரு ஷேப்பாக மாற்றிக்கலாம். ஆப்ஜெக்ட், எக்ஸ்பேண்ட் அப்பியரன்ஸ். இப்போ இது ஒரு ஷேப்பாக மாறிடும். இங்கே பாருங்கள், ஸ்ட்ரோக் நன்னு அப்படின்னு. ஸோ இங்கே நான் கட் பண்ண போகிறேன். அதுக்காக ஒரு ரெக்டாங்கிள் எடுத்து இங்கேக்கு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட எப்படி எடுத்துக்கலாம். இது ரெண்டும் செலக்ட் பண்ணி பாத் ஃபைண்டருக்கு மைனஸ் ஃப்ரெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது ரெண்டும் செலக்ட் பண்ணி அலைன் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கீழே எடுத்துகிட்டு போகிறேன். ஆனால் இந்த ஷேப் இதுக்கு ஓவர்லேப் ஆகிருக்கணும். இப்போ இதை செலக்ட் பண்ணி ரொட்டேட் பண்ண போகிறோம். லெட்டர் ஆர் ப்ரெஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா இங்கே ரொட்டேட் டூலை செலக்ட் பண்ணிக்கணும். அது செலக்ட் ஆகிருக்கும் போது ஆக்சிஸ் பாயிண்ட் பாருங்கள் இங்கே இருக்குது. இங்கே எய்ம் பண்ணுங்கள். ஆல்ட் ஹோல்ட் பண்ணி ஆக்சிஸ் பாயிண்ட்டை இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த விண்டோ வந்த உடனே ஆங்கிள் அப்படின்ற ஃபீல்டில்
18 அப்படின்னு என்டர் பண்ணிட்டு காப்பி பட்டன் மேலே கிளிக் பண்ணுங்க. இது வந்து டிஸ்செலக்ட் பண்ணாதீங்க, கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ செவரல் டைம். இப்போ இதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி பாத் ஃபைண்டருக்கு வந்து யுனைட் பண்ணிக்கலாம். இது ஒரு சிங்கிள் ஷேப்பாக மாறிடும். இப்போ இதுக்கு கிரேடியன்ட் கொடுக்கணும். ரெஃபரன்ஸ் இமேஜில் இருக்கிற மாதிரி எல்லோ, ரெட் அண்ட் ஒயிட் போகணும். ஓகே, இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு கிரேடியன்ட் பேனலுக்கு வந்து ரேடியல் கிரேடியன்ட் கொடுக்கலாம். நம்ம லாஸ்ட் என்ன யூஸ் பண்ணமோ அந்த கிரேடியன்ட் வந்து இங்கே கொடுக்கும். இங்கே ஒரு ஸ்லைடரை ஆட் பண்ணிக்கோங்க. இதை டபுள் கிளிக் பண்ணுங்க. எல்லோ 100% கொடுங்க. இப்போது நடுவில் இருக்கிற இந்த ஸ்லைடரை டபுள் கிளிக் பண்ணி ரெட் கொடுங்க. அதாவது மெஜெண்டா 100, எல்லோ 100, சயன் அப்புறம் பிளாக்கு 00. இந்த லாஸ்ட்டில் உள்ள சயனை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஒயிட் செலக்ட் பண்ணுங்க. இந்த ஒயிட் பேக்ரவுண்டில் இது ஆஸ் இட் இஸ் நமக்கு தெரியல, இங்கே கொண்டு வந்து வச்சு பார்க்கலாம். இந்த ரெட் ஸ்லைடர் இருக்குது பாருங்கள், அது டுவர்ட்ஸ் லெஃப்ட் எடுத்துகிட்டு போங்க. இது கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஒயிட்டை வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் எடுத்துகிட்டு வாங்க. அப்போது இங்கே ஒயிட்டு லெஜிபிளாக தெரியும். ஆல்ரைட், இது ஒரு குரூப்பாக மாற்றிக்கலாம். கண்ட்ரோல் ஜி. ரெண்டையும் செலக்ட் பண்ணி அலைன் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஷிஃப்ட்டும் ஆல்ட்டும் ஹோல்ட் பண்ணி இந்த ஹேண்டில் ஹோல்ட் பண்ணி சின்னது பண்ணலாம். ஓகே, இப்போது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஒரு குரூப்பாக மாற்றிக்கலாம். இது ஒரு பர்டிகுலர் சைஸுக்கு எடுத்துகிட்டு போகலாம், நம்மளுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். ஒரு 80 மாதிரி எடுத்துக்கலாம். ஆஸ்பெக்ட் ரேஷியோ லாக் ஆகிருக்கணும் 80/80. இப்போ ரெக்டாங்கிள் டூல் எடுத்து 40/40 எடுத்துக்கோங்க. இந்த ஃபில் வந்து லாஸ்ட்டில் என்ன யூஸ் பண்ணுமோ அது வந்திருக்கு. டி ப்ரெஸ் பண்ணுங்க. அகெயின் ஃபில் நன் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெண்டும் செலக்ட் பண்ணி லெஃப்ட் அண்ட் டாப்புக்கு அலைன் பண்ணுங்கள். ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிறது மட்டும் விசிபிளாக இருக்கும், இது எல்லாமும் வந்து ஹைட் ஆகிடும், அதாவது மாஸ்க் ஆகிடும். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரேம்குள்ளே இருக்கிற 5 ஃப்ளேமு யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கா, அசிமெட்ரிக்கலா அப்படின்னு பார்க்கணும். இங்கே இது ஜூம் பண்ணிக்கலாம். இந்த விஷுவலை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வரலாம். ரொட்டேட் ப்ராப்பர்ட்டிஸில் நாம் மவுஸில் பண்ணால் கரெக்டாக வராது பாருங்கள். இந்த எட்ஜு பர்ஃபெக்டாக இருக்கும். இங்கே கேப்பும் கரெக்டாக இருக்கும். 1 2 3 4 5 ஃப்ளேம்ஸு கரெக்டாக பொசிஷன் ஆகிருக்கு. ரெண்டும் செலக்ட் பண்ணி இப்போ கண்ட்ரோல் 7 பண்ணலாம் மாஸ்க் பண்ணுறதுக்கு. இல்லைன்னா ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து கிளிப்பிங் மாஸ்க் மேக் பண்ணிக்கலாம். ஓகே, இது நமக்கு தெரியும் 40/40 இருக்குன்னு. இப்போ நாம் இந்த டைப்போகிராஃபி செக்ஷனுக்கு வரலாம். டைப் டூல் எடுத்து டைப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசுப்படுத்தலாம். ஃபாண்ட் வந்து நியூஸ் காத்திக் கண்டென்ஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த லெட்டிங் ஜாஸ்தியாக இருக்குது, அது கொஞ்சம் குறைச்சிக்கணும். கீபோர்ட் ஷார்ட்கட்டில் நான் சொல்லித்தரேன். ஆல்ட் ஹோல்ட் பண்ணுங்கள், டாப் ஏரோ ஃபியூ டைம்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்கைலைன்ன்றது சால்ஸ்டைஸ்க்கு லெஃப்ட் டு ரைட்டு ப்ராப்பராக ஜஸ்டிஃபை ஆகணும். ஏன்னா இது பாயிண்ட் டைப்பில் இருக்குது, நாம் இது ஏரியா டைப்பை மாற்றுறதுக்கு இந்த ஒரு ஸ்மால் சர்க்கிள் மாதிரி இருக்குது பாருங்கள், பின் மாதிரி, அது மேலே டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஏரியா டைப்பாக மாறிடும், அதாவது பேராகிராஃப் டைப்பாக மாறிடும். இங்கே வந்து பேராகிராஃப் பேனலில் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், இந்த லாஸ்ட்டில் ஜஸ்டிஃபை ஆல் லைன்ஸ்னு அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் ஜஸ்டிஃபை ஆகிடும். இப்போ இதை நம்ம அவுட்லைனுக்கு மாற்றிக்குவோம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஓ, இல்லைன்னா டைப்புக்கு வந்து இங்கே கிரியேட் அவுட்லைன்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைப் வந்து இந்த விஷுவலுக்கு டாப் டு பாட்டம் பர்ஃபெக்டாக அலைன் ஆகணும்னா இது 40 ஹைட் இருக்கணும். 40 ஹைட் இப்படி பண்ணிடக்கூடாது. அதுக்காக ப்ரொபோர்ஷனேட்டாக பண்ணோன்னா இங்கே ஆஸ்பெக்ட் ரேஷியோ லாக் ஆகிருக்கட்டும், ஹைட்டில் மட்டும் டபுள் கிளிக் பண்ணி 40 அப்படின்னு என்டர் பண்ணுங்க. இது ரெண்டும் செலக்ட் பண்ணி டாப்புக்கு அலைன் பண்ணுங்கள். ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி இதை கொஞ்சம் பொசிஷன் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணி சயானுக்கு மாற்றிக்கலாம். பிளாக் இருக்கு, டபுள் கிளிக் பண்ணுங்கள், 100% சயான் கொடுங்க. இதெல்லாம் 0 பண்ணிக்கோங்க. குரூப் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து டிஸ்கவர் லைஃப் இன் ஸ்பேஸ் அப்படின்றத டைப் பண்ணோம். இந்த ஃபாண்ட்டை வந்து நாம் ஹெல்வெட்டிக்காவுக்கு மாற்றிக்கலாம். ஹெல்வெட்டிக்கா நார்மல். இதை வந்து பேராகிராஃப் டெக்ஸ்டாக மாற்றுறதுக்கு இங்கே டபுள் கிளிக் பண்ணலாம். இதை அப்படியே பொசிஷன் பண்ணி இந்த ஹேண்டில் ஹோல்ட் பண்ணி இப்படி அலைன் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் கைட் நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் நிறைய கேப் இருக்குது. நாம் இது ட்ராக்கிங் கொடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கீபோர்ட் ஷார்ட்கட் இருக்குது. ஆல்ட் ஹோல்ட் பண்ணி ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணிகிட்டே போனீங்கன்னா
ஒரு கேரக்டருக்கும் இன்னொரு கேரக்டருக்கும் உள்ள ஸ்பேஸு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நாம லைட்டர் கிரேக்கு மாற்றிக்கலாம். இதை வந்து கிரேட் அவுட்லைன் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஓ. எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஒரு குரூப்பாக மாற்றிக்கலாம். காமன் குரூப்பாக பேஜ் சென்டருக்கு அலைன் பண்ணலாம். இந்த பேக்ரவுண்ட் கொடுக்கணும். ரெக்டாங்கிள் டூல் எடுத்து கிரேடியன்ட் பேனல் போகலாம். லாஸ்ட் என்ன யூஸ் பண்ணமோ அதே கிடச்சிருக்கு. இதை ஃபுல் பண்ணி போடுங்க. இங்கே டபுள் கிளிக் பண்ணுங்க. 100% பிளாக் கொடுங்க. இந்த எல்லோ மேலே டபுள் கிளிக் பண்ணுங்க. எல்லாத்தையும் 0 பண்ணிவிட்டு பிளாக்கை மட்டும், அதாவது கே இருக்குது பாருங்கள், கீ கலர் அப்படின்னு கூப்பிடுவோம். 85 பண்ணிக்கணும். அப்படி பண்ணுறச்ச டார்க்லேருந்து லைட்டர் கிரேயாக இது கிரேடியன்ட் கொடுக்கும். இது இப்போது முன்னாடி இருக்குது. பின்னாடி சென்ட் பண்ணோன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஒரு தரம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது பின்னாடி போகும். இப்போ இந்த ஆர்ட் ஒர்க் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, டெப்த் இல்லை. ஆகையினால இதை செலக்ட் பண்ணி எஃபெக்ட், ஸ்டைலைஸ், ட்ராப் ஷேடோ வந்து எக்ஸ் அண்ட் ஒய் ஆப்செட்டு, அப்புறம் பிளர்ரு ஜாஸ்தியாக இருக்குது. நான் எல்லாத்தையும் 1 1 1 மாதிரி கொடுத்துக்கிறேன். ஒபாசிட்டியை தொடாதீங்க. கலர் பிளாக் இருக்கட்டும், மல்டிப்ளை மோடு இருக்கட்டும். ஓகே பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா அந்த டெப்த் வந்திருக்கு. பியூட்டிஃபுல்லாக லோகோ அமைஞ்சிருக்கு. இதை ப்ரெசென்ட் பண்ணுங்க. இந்த டியூட்டோரியல் எப்படி இருக்குன்னு காமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்த கிளாஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டான க்ரியேட்டிவான லோகோ செய்து காட்ட போகிறேன். தொடர்ந்து பாருங்கள்.